தலையில இருந்து கழுத்து வரைக்கும் அழகா இருக்கிற பொண்ணுங்கள அத்தினின்னு சொல்லுவாங்க. கழுத்துல இருந்து மார்பு வரைக்கும் அழகா இருக்கிற பொண்ணுங்கள சித்தினின்னு சொல்லுவாங்க. மார்புல இருந்து இடுப்பு வரைக்கும் அழகா இருக்கிற பொண்ணுங்கள பத்மினின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அழகா இருக்கிற பொண்ணுங்கள சங்கினின்னு சொல்லுவாங்க. இதுதான் சாமுத்திரிகா லக்ஷ்ணம்னு கோபால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு, அதே மாதிரி இருக்கிற 4 வகையான பெண்களோட ஃபோட்டோவ எடுத்து, அவங்களோட அழகான பாகத்த கட் பண்ணி, அதெல்லாம் ஒரே பாகமா வடிவமைச்சு, இந்த மாரி ஒரு பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோவ காட்டுறாங்க. இவ தான் பாக்கியலட்சுமி, உங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு. இவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு. அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா. இந்த பாக்கியலட்சுமி கோபாலோட கழுத்துல மாலை போடும்போது ஏதோ யானை வந்து மாலை போட்ட மாதிரி அவன் நினைக்கிறான். முதலிரவு டைம்ல இவளை கண்ணாடி முன்னாடி அழைச்சிட்டு போய், முக்காவாசி நீயே கண்ணாடியை மறைச்சிட்ட, நீ எனக்கேத்த ஆளே கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பேக்கு ரெட் லைட் ஏரியாவுக்கு கூப்பிடும்போது நான் போகாம இருந்தேன். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா 90% ஆண்களுக்கு அது முதலிரவா இருக்காது, அதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் என் இளமையெல்லாம் தேக்கி வச்சேன், இப்படி பாழாயிடுச்சுன்னு சொல்றான். பாக்கியலட்சுமிக்கு புரிஞ்சிருச்சு. அவ சொல்றா, நான் காலில் போடுற செருப்பா ஒரு ஓரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்டாந்தரையில போய் படுத்துக்கிறா. 3 மாசம் இவங்களுக்குள்ள எந்த ஒரு உடலுறவும் நடக்கவே கிடையாது. பாக்கியலட்சுமியோட மாமியார் அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. பாக்கியலட்சுமி மாமியாரை வெளியில அனுப்பிட்டு டாக்டர்கிட்ட சொல்றா, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, இது தெரிஞ்சா என் மாமியார் என் புருஷனை திட்டுவாங்க, அவரு திட்டுவாங்க கூடாது, என் மேல குறைய சொல்லிருங்க, சத்து இல்லைன்னு சொல்லிடுறா. உடனே மாமியார் இவன் மேலதான் குறை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பாக்கியலட்சுமியை திட்டுறா. ஒரு மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டு அமைதியா ஒரு மருமகள் போறான்னா, தான் தன்மானத்தை விட புருஷன் மேல பாசம் அவளுக்கு அதிகம் அப்படின்னு அர்த்தம். மாமியார் திட்டிட்டு இருக்கும் போதே பாக்கியலட்சுமியோட அப்பா அங்க வராரு. மாமியார் பாக்கியலட்சுமி அப்பாவே திட்ட ஆரம்பிச்சுட்டா. இவ ஓரமா போய் ஜன்னல் முன்னாடி நின்றுக்கிட்டு கை எடுத்து கும்பிட்டு கண் கலங்கி அப்பாட்ட செய்கையில சொல்றா, எதுவும் பேசுறாதீங்கப்பா, என் புருஷன் கஷ்டப்படுவாருன்னு. இப்படி அப்பாவை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு புருஷன் மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு புருஷன்கிட்ட போய் சொல்றா, நான் குண்டா இருக்கேன்னு தானே என் கூட இருக்க மாட்டீங்க, என்ன பிடிக்கலன்னா நீங்க வெளியில போய் இன்னொரு பொண்ணு கூட இருங்க அப்படின்னு சொல்றாப்புல. எனக்கு ஒரு டிபியோ கேன்சரோ இருந்துச்சுன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்றா. மாமியார் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டா. அப்பா மாமியாரை திட்டும் போதும் பொறுத்துக்கிட்டா. எல்லாமே புருஷனுக்காகத்தான். ஆனா எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷனை மட்டும் இன்னொருத்திக்கு விட்டே தரமாட்டா. இப்போ இவ இதையுமே பண்றான்னா என்ன காரணம்னா, இவன் வேலை இல்லாம இருந்தப்போ அப்பாட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தா. இவன் பஸ்ல போய் கஷ்டப்பட்டப்போ அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தா. இப்போ குண்டா இருக்கால இவ, உடல் தேவைக்கு புருஷன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு கூட போன்னு சொல்லிடுறா. அவன் பானுன்னு ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த பானு புடவைய காட்டிட்டா, ஜாக்கெட்டை காட்டிட்டா, பிராவை காட்டிட்டா. இவன் பக்கத்துல வந்து நிக்கிறா. இவன் அவளை கட்டி பிடிக்கிறான். ஷார்ட்ஸ்ல 3 நிமிடங்களுக்கு மேல வீடியோ பதிவு செய்ய முடியாததுனால மீதம் இருக்கிற 3 நிமிட கதையை நான் மெயின் வீடியோல போட்டிருக்கேன். என் பேருக்கு கீழே சின்ன வீடுன்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க, மீதம் இருக்கிற கதையை அதுல பாருங்க. நன்றி.